இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரட்சிக்கவே ரட்சிப்பு, சேவ்ட் டு சேவ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 15ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கவனமாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். Follow me, I will make you fishers of men. புதிய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவின் முதல் அழைப்பு இதுதான், ஆத்தும ஆதாயத்திற்கு. இதுவே நமது அடிப்படை அழைப்பாகும். பிறரை கிறிஸ்துவின் சீடராக்கவே நாம் அவரது சீடராய் இருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டது பிறரை மீட்கவே. மனிதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காகவே நாம் இறையரசில் குடிகளானோம். பரலோகம் செல்லும் நாம் அங்கே வெறுங்கையாய் செல்ல முடியாது. கிறிஸ்தவரில் 2 சாராரே உண்டு, ஆத்தும ஆதாயகர் அல்லது பின்மாற்றக்காரர் என்றார் பக்தன் ஆண்ட்ரூ முரே. There are only 2 groups of Christians, one soul winners, the other backsliders. நற்செய்தி பணியில் உற்சாகம் குறைந்து விட்டவன் நிச்சயம் பின்மாற்றக்காரன் தான். ஆத்துமாதாயகன் இதயமோ பரம தந்தையோடு சேர்ந்து எப்பொழுதும் ஆத்துமாக்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கும். இறக்கும் வரை நமக்கின்பம் ஆத்துமாதாயமே என்றார் மொரோவிய திருச்சபை நிறுவிய சின்செட்டார் இன் 17ஆவது நூற்றாண்டில். தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்த மெய்ப்பன் தனது நண்பரையும் இனத்தாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள் என்றான். தொலைந்த காசை கண்டுபிடித்த பெண்ணும் தொலைந்த மகனை திரும்ப பெற்ற தந்தையும் அப்படித்தானே பூரித்தார்கள். ஆத்துமாதாயம் பரலோகத்தை துள்ளச் செய்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆத்துமாதாயம் செய்யாதவன் விண்ணகத்துடன் சரியான தொடர்பில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆவியின் அபிஷேகம் என்பது ஏதோ பரலோகத்திற்குள் நுழைவதற்கான நுழைவுச் சீட்டு அல்ல. அது ஆத்தும ஆதாய பணிக்கான ஒரு பட்டம். பரமெழுமன் இயேசுவின் இறுதி வார்த்தை அதுவே. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பெற்றதும் ஆத்துமாதாயம் செய்ய
உடனே கிளம்பி விட்டார். அதை குறித்து லூக்கா அப்போஸ்தலர் 10:38 இப்படி எழுதி வைத்திருக்கிறார். பிதாவானவர், ஆண்டவர், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பிய பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அபிஷேகம் பெற்ற ஆதி சபை நகர்களை நற்செய்திமயமாக்கி நரகை நடுங்கச் செய்து உலகை உலுக்கி விட்டது. ஒரே நாளில் 3000 பேர் சபையில் உறுப்பினரானார்கள். திருச்சபையினர் யாவருமே திருவசன பறையராயிருந்தனர். அப்போஸ்தலர் 8:14 சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி பணியை நாசமாக்க பிசாசு எதையும் செய்வான். ஏனெனில் நற்செய்தி பணியானது நரலோகை சூறையாடி பரலோகை நிறைத்து விடும் அல்லவா. இவாஞ்சலிசம் plunders hell and populates heaven. சபை சரித்திரம் முழுவதிலும் எப்படியாவது சபையை திசை திருப்ப சத்துரு தனது தந்திரங்களை மாற்றி மாற்றி வந்திருக்கிறான். அதில் ஒன்று பூரணமாகுதல் உபதேசம், பெர்ஃபெக்ஷன் டாக்டரின். பிரியமானவர்களே, பணிக்காகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். மோசேயின் கால்களில் இருந்த பாதரட்சியை கலற்றச் சொல்லி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று அவனை ஒரு பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள் ஆண்டவர் எடுத்துச் சென்றது எதற்காக? வா, நான் உன்னை அனுப்புவேன். தாவீது ஜெபித்தான், ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன். ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அவனுடைய நாவு பரலோக அக்னியின் தளனினால் தொடப்பட்ட பொழுது ஊழியத்திற்கு அவன் அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். எரேமியா, உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்கினேன் என்றார் ஆண்டவர். தேவன் நமக்கு தந்துள்ள வரங்களை தேவை நிறைந்த இடங்களுக்கு சென்று அங்கு பயன்படுத்துவோம். ஆத்துமாதாய பணிக்கு எதிரிகளான சோம்பலையும் நிர்விசாரத்தையும் நம்மை விட்டு அடியோடு அகற்றி விடுவோம். பிரியமானவர்களே, தேவன் தந்த தாளந்துகளை அவருக்காகவே செலவிடுவோம். எஜமானுடைய உபயோகத்திற்காகத்தானே பாத்திரங்களாகிய நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அவசர உணர்வு நம்மை பற்றி பிடிக்க வேண்டிய நேரம் இது. நிமிடத்திற்கு 80க்கும் அதிகமான பேர் மரிக்கின்றனர். அதாவது கடிகார வினாடி முள் ஓடும் வேகத்திற்கும் அதிக வேகத்தில் மக்கள் மடிகின்றனர். நமக்கு இதை குறித்து கவலை இல்லையா? ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லையேல் எனது ஆத்துமாவை தீரும். ஓ காட், கிவ் மீ சோல்ஸ் ஆர் டேக் அவே மை சோல் என்று கதறி வீறு கொண்டு எழுவோம். வில்லியம் பூத், ஜெனரல் வில்லியம் பூத், ரட்சணிய சேனையை நிறுவியவர், இவ்விதமான ஒரு சவாலிட்டார். ஆலயம் அணி யோசைக்கருகிலேயே தங்கி இருக்க சிலர் விரும்புவர். நானோ நரக வாசலுக்கு அருகில் விடுதலை சாவடி அமைத்து மாந்தரை மீட்டுக் கொள்ளுவேன். இவாஞ்சலைசிங் தி இவாஞ்சலைஸ்ட், நற்செய்தி அறிவிக்கப்பட்டோருக்கே நற்செய்தி அறிவிப்பது. ரீச்சிங் த ரீச், சந்திக்கப்பட்டோரையே சந்திப்பது. பிளெஸிங் த பிளெஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டோரையே ஆசீர்வதிப்பது. கன்வெர்ட்டிங் த கன்வெர்ட்டட், மனம் திரும்பினவர்களையே மாற்றிக்கொண்டிருப்பது. பேப்டைசிங் த பேப்டைஸ்ட், திருமுழுக்கு பெற்றவர்களுக்கே திருமுழுக்கு கொடுப்பது. கம்ஃபர்ட்டிங் த கம்ஃபர்ட்டட், ஆறுதல் அடைந்தவர்களையே தேற்றுவது. ஆனால் நெக்லெக்டிங் த நெக்லெக்டட், கவனிக்கப்படாமல் விட்டவர்களையே கவனிக்கப்படாமல் விடுவது. இதுவே நமது பாவம். இதிலிருந்து மனம் திரும்புவோம். நம்ம அழைத்த ஆண்டவருடைய குரலை மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். இன்றே ஆத்துமாக்களை சந்திக்க புறப்படுங்கள். இன்று ஒரு நபருக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து விளக்கமாக எடுத்து சொல்லி அந்த தொலைந்த ஆட்டை மந்தைக்குள்ளே திரும்ப கொண்டு வாருங்கள். உங்கள் மகிழ்ச்சியும் குதூகலமும் பெரிதாய் இருக்கும். ரட்சிக்கவே ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
எதற்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று திரும்ப ஒரு முறை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரட்சிப்பையும் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு கெட்டழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து சற்றும் கவலையின்றி இருக்கிற எங்களுடைய நிர்விசாரத்தை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிற எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. சீக்கிரமாக கர்த்தாவே, கடைசி மனிதனும் கடைசி மனுஷியும் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படுவதற்காக விரைந்து செல்ல எங்கள் கால்களை கர்த்தர் துரிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் துவக்கம் முதல் முடிவு வரை ஆத்துமாதாய வீரராகவே இருந்து மடிய எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.